ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ சிக்கன் ஹலீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப கஞ்சி மாதிரி இல்லாமல். வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், சிக்கன் ஹலீம் அல்லது மட்டன் ஹலீமும் கூட செய்யலாம். வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு ஹலீம் மிக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அப்புறம் ஜாதிபத்திரி, ஏலக்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக அப்படியே ரோஸ்டெல்லாம் பண்ண வேண்டாம், ட்ரையாக அப்படியே அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இது ஹலீம் மிக்ஸு. இப்போ இதை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அந்த பிரியாணி இலை அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு இப்போ சிக்கன் நான் ஒரு சின்ன போர்ஷன் தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக மட்டன் போட்டாலும் போன்லெஸ்ஸாக போடுங்க. கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புதினா இலை அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த பூசணிக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா கொலன்னு வர்றதுக்காக. அப்புறமேலு கொஞ்சம் காலிஃப்ளவர் ரைஸ் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், எனிவே நம்ம குக்கரில் ஒரு 5-6 விசில் விடுவோம், நல்லா வெந்துடும். இதை நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஹலீம் மிக்ஸை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 7-8 விசில் விட்டுருங்க. நல்லா வேகணும், அதனால் 7-8 விசில் விட்டுட்டு இப்போ எல்லாம் அந்த ஸ்டீம் அடங்கினோன்னே திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சிக்கன்லாம் ரொம்ப மசிய வெந்திருக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மத்து வச்சு மசித்தாலும் மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த சாம்பார் சாதம் அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சூப்பர் டேஸ்டியான பேலியோ சிக்கன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். மேலே 1 டீஸ்பூன் நெய்யும் அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.